என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே என்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைச்சு நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே பாடுங்க எல்லாரும். உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என் கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என் கண்டதாலே முடிந்ததென்று உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என் கண்டதாலே முடிந்ததென்று நினை உயிர் வாழ்கின்றேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே கடந்த வாரங்கள் முழுவதும் கர்த்தர் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து அவருடைய கனமான ஊழியங்களை கர்த்தர் நேர்த்தியாக செய்யும்படி அவருடைய சித்தத்தின்படி திட்டத்தின்படி அவருடைய நோக்கத்தின்படி இதுவரையிலும் கர்த்தர் நடத்தி வந்த நல்ல கிருபைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த கால வேளையிலே இந்த தமிழ் ஆராதனைக்கு கூடி வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவதிகள். அதிகாலையிலே கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை கண்டடைவார்கள் என்ற வார்த்தையின்படி அதிகாலையிலே கர்த்தரை ஆராதிப்பதும் கர்த்தரை துதிப்பதும் கர்த்தரை தேடுவதும் எத்தனை பாக்கியமும் எத்தனை நன்மையும் என்று வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. இந்த பாக்கியம் நிறைய பேருக்கு இல்லாத போகிறது. நாம் இந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கி நிறைய மக்கள் இன்றைக்கும் உறங்கி தூங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் தூக்கத்திலிருந்து விட்டெழுந்து, வேதம் சொல்கிறபடினாலே நீ தூக்கத்திலிருந்து விட்டெழுந்து அப்படின்ற வார்த்தையின்படி நீங்கள்லாம் தூக்கத்தை விட்டு எழுந்து காலையிலே குளித்து விட்டு ரெடி ஆகிவிட்டு அதை இதை தேடாமல் உலகத்தையோ மனுஷனையோ அதை தேடாமல் தேவ சந்நிதியும் தேவ வார்த்தையும் தேடி வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் அல்லவா, பாக்கியவதிகள் அல்லவா. ஹல்லேலூயா.
இவ்வளோ நேரமாய் பாடினீர்கள், ஆராதித்தீர்கள், சங்கீதங்களை வாசித்தீர்கள். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறது கர்த்தருடைய வார்த்தையினால்தான். கர்த்தருடைய வார்த்தையை நல்ல விதமாய் கேட்டு அதை உணர்ந்து தன் வாழ்க்கையை வார்த்தைக்கு கீழ்ப்படிய செய்கிறவன் உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவன். பிரியமானவர்களே, நாம் தொடர் செய்தியாக வாசித்து கொண்டிருக்கிற வேத பகுதி எபேசியர் 6ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டு வேகமாக நாம் வாசிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம், அதில் நாம் வாசிக்க வேண்டிய வார்த்தை 16வது வசனத்தை நாம் எடுத்துக்கொண்டு வாசிக்கலாம். பொல்லாங்கன் என்னை அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் மாற்றி படிக்கிறீங்க பாருங்க. மாற்றி படிச்சிங்கன்னா எல்லாமே தவறாயிடும். மாற்றியே படிக்கக்கூடாது. அவித்து போடத்தக்கதாய், அவித்து அவித்து அப்படின்னு அழித்துன்னு அர்த்தம். அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க. முதலாவது சர்வாயுத வர்க்கம். பிசாசை ஜெயிப்பதற்கு சர்வாயுத வர்க்கங்களை நாம் தரித்தவர்களாக நிற்க வேண்டும் என்று கடந்த வாரங்களாக கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்து வருகிறார். எதுக்குன்னு சொல்லுங்கன்னா, நாம் பிசாசை நமக்கு நாமே கர்த்தருடைய சர்வாயுதங்களை வைத்து அந்த பிசாசின் கிரியைகளையும் பிசாசின் வல்லமைகளையும் பிசாசின் தந்திரங்களையும் நமக்கு நாமே ஜெயித்து அவனை அழிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்து வருகிறார். பிரியமானவர்களே, அவைகளிலே நாம் அநேக சர்வாயுத வர்க்கங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் முதலாவது ஒரு சர்வாயுத வர்க்கத்தை நாம் பார்த்தோம். என்னது அது? சத்தியம் என்னும் அரைக்கச்சை. அது இடுப்புக்கு கட்ட வேண்டும், ஆனால் அது மனசை கட்டுகிறதை குறிக்கிறதாக நாம் கடந்த வாரங்களிலே பார்த்தோம். ரெண்டாவது நீதி என்னும் மார்க்க வஸ்திரம். அது ஹார்ட், இருதயத்தை ஸ்திரப்படுத்த வேண்டும் என்றதை குறிக்கிறதாக நாம் படித்து கொண்டோம். மூன்றாவது சமாதானத்தின் பாதரட்சை என்னும் ஆயுத்தம். நாம் 2 செருப்புகள் எப்படி காலுக்கு தேவையோ அப்படி சமாதானத்தின் சுவிசேஷத்தை நாம் சொல்ல வேண்டும் என்ற கட்டாயத்தில் அதை நாம் பிரசங்கம் பண்ணி கொண்டோம். இன்றைக்கு நாம் நாலாவதாக நாம் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாக எடுத்தவர்களாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது முதலாவது மைண்டு, ரெண்டாவது ஹார்ட்டு, மூணாவது பாதரட்சைகள், பாதம் என்று பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு விசுவாசம் என்ற அந்த கேடகத்தை நாம் லெஃப்ட் ஹேண்டில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ரைட் ஹேண்டில் கத்தி இருக்கும், லெஃப்ட் ஹேண்டில் கேடகம் என்று இருக்கும். கேடகம் என்று சொன்னால் ஷீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். கேடகம் அப்படின்னால் அந்த சத்ருவு போடுகிற அம்புகள், சத்ரு போடுகிறதான அந்த ஆயுதங்கள் நம்மை அட்டாக் பண்ணும்படி, நம்மளை அழிக்கும்படி, அது நம்மளை காயப்படுத்தும்படி சத்ரு அநேக வகையான ஆயுதங்கள் நம்மேலே பிரயோகம் பண்ணுகிறவனாக காணப்படுகின்றான். அது நம்மளை தாக்காதபடிக்கு டிஃபென்ஸ் பண்ணுகிறது தான் இந்த கேடகம். பிரியமானவர்களே, இந்த கேடகம் இப்படி பெருசாக இருக்கும். பெருசாக அது கையில் வைத்திருப்பார்கள். ஒருவேளை அம்பு மேலே வந்துச்சுன்னா இது அப்படி டிஃபென்ஸ் பண்ணும்போது அந்த கேடகத்துக்கு அந்த அம்பு பட்டு அப்படியே கீழே விழுந்துடும். அந்த பார்க்கும்போது மனுஷனுக்கு காயப்படுத்தாமல் அது ப்ரொடெக்ஷன் பண்ணுகிறதாக காணப்படுகின்றது. பிரியமானவர்களே, பிசாசானவன் போடுகிற அம்புகள் என்ன அப்படின்று நாம் பார்க்கின்ற போது, ஆமாம், மாமூலாக யுத்தத்தில் இருக்கிறவர்களுக்கு நிறைய அம்புகள், டைரெக்டான அம்புகள் வந்து படும். ஆமாம் பிரியமானவர்களே, ஆனால் நீங்கள் கவனிங்க, ஆவிக்குரிய ஜீவியத்தில் போடுகிறதான அம்புகள் என்ன பிரியமானவர்களே? மாம்ச சிந்தை.
மாம்ச இச்சைகள் அநேக நம்முடைய மாம்சத்தை எழுப்பி விடுகிறதான காரியங்கள், பாவத்தினுடைய சிந்தைகள், பாவத்தினுடைய எண்ணங்கள், பாவத்தினுடைய பார்வைகள், பாவத்தினுடைய பேச்சுகள், பாவத்தினுடைய ரிலேஷன், பாவத்தை தூண்டி விடுகிற மக்களுடைய அந்த இடத்திலிருந்து வருகிறதான கால்ஸ், ஃபோன் கால்ஸ், மெசேஜஸ், இன்னும் நிறைய இருக்கும் பிரியமானவங்களே. இது எல்லாமே பிசாசு போடுகிற அம்புகள். எதுக்காகன்னு சொன்னால் உன்னை காயப்படுத்துவதற்காக, உன்னை அழிப்பதற்காக. கெட்ட எண்ணங்கள், கெட்ட சிந்தைகள், கெட்ட காரியங்கள் எல்லாமே அவன் நம்மேல பண்ணுற ஒரு பிரயோகம். அதுதான் அம்பு. அம்புனா டைரெக்டாக வந்து குத்துது பாருங்கள், அந்த அம்புன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க பிரியமானவர்களே. அது சரீர பிரகாரமாக யுத்தம் செய்யும் போது அந்த அம்பு வரும். ஆனால் இது ஆவிக்குரிய யுத்தத்தில் நிற்கிறோம். இது பிசாசு பயன்படுத்துகிற ஒரு அம்பு. ஒருவேளை அந்த பக்கம் இருக்கிறதான சேனைகள் பயன்படுத்தினா டைரக்ட் அம்பு தான், ஆனால் பாடியை தான் தாக்கும். நல்லா கவனிங்க. ஆனால் பிசாசு போடுகிற அம்புகள் வெறும் உடம்பை மட்டும் தாக்குறதில்ல, உள்ளே போகிறது. ஆமாம், ஆவியை தாக்குகிறது, ஆத்துமாவை தாக்குகிறது, உள்ளான மனுஷனை தாக்குகிறது. இந்த அம்புகள் தான் நிறைய பேர், இந்த அம்புகளாலே காயப்படுகிறவர்கள் அதிகம் பேர் பிரியமானவர்களே. இது அழித்தவர்கள் அதிகம் பேர், இதனாலே செத்து போனவர்கள் நிறைய பேர். இன்னைக்கு நல்ல சத்தியத்தில் வளர்ந்து கொண்டே வருவார்கள், பக்தியாக இருப்பார்கள், நல்ல உபவாசம் பண்ணுவார்கள், பாவத்தெல்லாம் விட்டு, சினிமா சீரியலெல்லாம் விட்டு, உலகத்தெல்லாம் விட்டுட்டு, நம்ம கர்த்தருக்காக என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன், இயேசுவுக்காகவே நான் வாழணும்னு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான தீர்மானம் எடுத்து விசுவாசத்தில், வைராக்கியமாக, பரிசுத்தத்தில், அபிஷேகத்தில் இப்படி கடந்து போய் கொண்டிருப்பார்கள். இப்படி கடந்து போய் தேவனை மட்டும் சார்ந்திருப்பார்கள், பக்தியாக இருப்பார்கள், பரவசமாய் தேவனுக்குள்ளே மகிழ்ந்திருப்பார்கள். இப்படிப்பட்ட நேரங்களில் அநேக பண ஆசைகள் என்ற ஒரு அம்பை போடுவான். உடனே பண ஆசைகள். ஆமாம் பிரியமானவங்களே, இப்போ ஒரு இந்த மத்தியில் ஒரு காரியம் வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் 16,000 கட்டிவிட்டால் போதும், எவ்ரி மந்த் உங்களுக்கு ஆயிரங்கள் வந்துடும் அப்படின்ட்டு பிரதான மந்திரி மோடியை பேசுகிற மாதிரி, அந்த பார்க்கும்போது ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி பேசுகிற மாதிரி, இன்னும் இப்படி நிறைய மக்கள் வந்து நல்ல நல்ல பெரிய கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்கள அந்த ஆடை கொடுக்குறத பார்த்த உடனே எல்லாரும் டிபாசிட் பண்ண ஆரம்பித்தார்கள். அப்படி பண்ணிட்டீங்களா நீங்களும்? யாருன்னா சோத்திரம், ஹல்லேலூயா. டிபாசிட் பண்ண ஆரம்பித்தார்கள். நானும் ஒரு நாள் ஆடை பார்த்தேன். ஆடா, பெரிய காரியமாக இருக்கிறதே இது, 16,000 டிபாசிட் பண்ணி விட்டால் நல்லதான் இருக்குமேன்னு சொல்லி சும்மா அதனுடைய டீட்டெயில்ஸ், விவரம் என்ன என்று பார்க்கலாம் என்று நோண்டி பார்த்தேன். ஹல்லேலூயா. நோண்டி பார்த்த உடனே அந்த பக்கத்துலேருந்து ஃபோன் கால்ஸ் வந்துகிட்டே இருக்குது. சார், எங்கள் லிங்க்கில் வந்திருக்கீங்க நீங்கள், அப்பா இன்ட்ரெஸ்டாக இருக்குதா உங்களுக்கு? ஆமாம், ப்ளீஸ் ப்ரொசீட் அப்படின்னு இங்கிலீஷில் ஒருத்தன் பேசுகிறான், ஹிந்தியில் ஒருத்தன் பேசுகிறான், என்னென்ன பாஷைங்களில் பேச ஆரம்பிக்கிறான். எஸ், ஆர் யூ இன்ட்ரெஸ்டட், ப்ளீஸ் ப்ரொசீட் மீ, எங்களுடைய லோன் பண்ணுங்கள், எங்களுடைய இது பண்ணுங்கள், திஸ் இஸ் கரெக்ட், இட்ஸ் நாட் எ ஃபேக் அப்படியெல்லாம் பேச ஆரம்பிக்கிறோம் பிரியமானவர்களே. இது ஃபோர்ஜரி எல்லாம் ஒன்றும் கிடையாது, இது உண்மை தான், நீங்கள் பார்க்கலீங்களா, யார் பேசுகிறது அது, அந்த ஆடெல்லாம் பார்த்தீங்களா அப்படின்னு பார்த்த உடனே கொஞ்சம் யோசித்தேன். ஆமாம் தானே, நம்ம கொஞ்சம் ஃபைனான்ஸெல்லாம் கஷ்டமாக தானே இருக்கிறோம், போட்டுடலாமா அப்படின்ட்டு யோசனை எல்லாம் வந்துச்சு. பார்த்தீங்களா, இப்படி வந்து இதுதான் அம்பு, இதுதான் பிசாசு பயன்படுத்துகிற அம்பு. அப்படி வந்துச்சு பார்த்தீங்களா யோசனை. ஆனால் நான் ப்ரொசீட் ஆகாமல் கர்த்தர் நிற்க வச்சார். அதுக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நான் ப்ரொசீட் பண்ணியிருப்பேன், ஆனால் பிசாசின் அம்புனால நான் காயப்பட்டிருப்பேன் பிரியமானவர்களே. நான் எதுவுமே உடனே தீர்மானம் பண்ணிவிட்டு உடனே ப்ரொசீட் பண்ணுற ஆள் கிடையாது. நான் அதை மெதுவாக தான் ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணிவிட்டு பலவிதமான கோணங்களில் யோசித்து இது எப்படி இதை நாம் நம்பலாம் அப்படின்று பார்த்து தான் எதுவுமே கொஞ்சம் யோசித்து செய்கிற மனுஷன். நிறைய பேர் உடனே டிசிஷன் எடுத்த உடனே ஃபாஸ்ட்டாக ப்ரொசீட் ஆகி போவார்கள். அவ்வளோ டேலண்டெல்லாம் எனக்கு கிடையாது. நான் மெதுவாக அரசி பார்த்து இது வந்து தேவ சித்தமா, இது தேவனுக்கு இஷ்டமா, நம்ம இதில் வந்து போனால் நம்ம மாட்டிக்கிடுமா
அப்படின்று யோசித்து ஜெபம் பண்ணி ஆமாம் பிற ஆலோசனைகளை கேட்டு பிற எவிடன்ஸ் எல்லாம் ப்ரூஃப்ஸ் எல்லாம் பார்த்த பிறகு தான் நம்பக்கூடியவன். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்ல மாட்டிங்களா? திருப்பி கடந்த இந்த வாரத்தில் ஒரு இமெயில் வந்துச்சு எனக்கு. என் இமெயிலுக்கு அந்த இமெயில் என்னன்னு சொன்னால் முத்ரா லோன்னு பண்ணுறவனா, முத்ரா லோனு. ஹல்லேலூயா. அவன் எனக்கு ஃபோன் பண்ணி, சார் எங்களுடைய இதில் 21,000 கட்டணும், நீங்கள் கட்டிட்டீங்களான்னா லட்சாதிபதி ஆகிடுவீங்க அப்படின்னா. தோத்துரும், கோடீஸ்வரன் சொல்லலை, சோத்திரம். ஹல்லேலூயா. அப்படின்னு சொன்னான். உடனே நான் சொன்னேன், இல்லை இதெல்லாம் ஃபேக், நான் நம்ப மாட்டேன். இல்லை சார், உங்களுக்கு முத்ரா லோன் தெரியும் தானே, கவர்மெண்ட்டே கொடுக்குது, ரெக்கக்னைசிங் பண்ணப்பட்ட முத்ரா லோன், அவங்க தான் சார் நாங்கள் அப்படின்றான். தோத்துரும். ஹல்லேலூயா. ஆனால் அந்த இதில் பார்த்தீங்களன்னா, சரி உங்களுடைய ப்ரொசீஜர் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணுங்கள், நான் பார்க்குறேன், ஆஃப்டர் ஐ வில் டெல் மை டிசிஷன் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் திருப்பி பார்த்துட்டு சொல்கிறேன், ஃப்ரூட் பண்ணிட்டு பிறகு சொல்கிறேன், ப்ளீஸ் கம் பண்ணி பார்த்தா அதில் முத்ரா லோன் பதிலாக வேறு ஏதோ இருக்குது. தோத்திரம். முத்ரா லோன் வேறு, முத்ரா லோன் மாதிரியே இன்னொரு பேர் வந்துக்குது அதில். ஹல்லேலூயா சொல்லுங்க. பார்த்தா ஆமாம் மாற்றி பண்ணுறாங்க. அப்படி இன்றைக்கி நிறைய தானே இப்படிப்பட்ட தாக்கங்கள் இருக்கிறது. இது ஒரு வகையான ஒரு அம்பாக காணப்படுகிறது. நிறைய பேர் அப்படி கட்டிட்டு மோசம் போனவர்கள் நிறைய பேர் உண்டு. இந்த நடுவில் ஒரு அதே மாதிரி கட்டிட்டு ஒரு மாதமோ 2 மாதமோ இவங்களுக்கு என்ன ஆகினுக்குது, காசு வர ஆசை வந்துக்குது, சூப்பராக வந்துருக்குதுன்னு அந்த வெப்சைட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு காலி பண்ணிட்டு போட்டானுங்க. தோத்திரம். டிவிலெல்லாம் வந்துச்சுங்க, நீங்கள் பார்க்கலீங்களா? ஆமாம், பார்த்தீங்களா? தோத்திரம். ஹல்லேலூயா. அதெல்லாம் பார்த்தா தானே தெரியும். நீங்கள் என்ன பார்க்குறீங்க? சிரிக்கிறதுங்களே, ஃபன் கேம்ஸுங்களே பார்த்துன்னு உட்காந்து சிரிச்சிருக்கிறீங்க. நீங்கள் கவனிங்க, இதெல்லாம் நிச்சயமாக நீங்கள் பார்க்கணும். ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஜானாக்கா நீங்கள் எச்சரிக்கை அடைவதற்காக. ஆமென். ஆமாம் பிரியமானவங்களே, காரணம் இதெல்லாம் பிசாசு போடுகிற அன்பு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த காலத்தில் ஒரு காலத்தில் ஒரு லோன் வாங்கினோன்னா வாங்கவே முடியாது, கஷ்டம். வாங்க முடியுமா? ஒரு காலத்தில் லோன் வாங்கினாக்கா ரொம்ப கஷ்டம், பேங்க்கில் கொடுக்க மாட்டான். ஆமாம், நீ ஜாப் பண்ணுறியா, ஷூரிட்டி வேணும், அதை வேணும், இதை வேணும். ஆமாம், நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாவே லோன் வாங்கிறதுக்காக பேங்க்குக்கு பின்னாடி சுற்றி லோனே வாங்க முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமாம், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாம் பேங்க்கில் சுற்றி பார்த்துட்டேன், லோனே வாங்க முடியல. அப்போது ஏன்னா ஒரு சில பணங்களை வட்டி தான் கட்டிகிட்டு இருக்கணும். இது லோன் போட்டு கொடுத்துடலாமே அப்படின்ற ஒரு யோசனையில் எடுத்துகிட்டு நிறைய சுற்றி பார்த்தேன், நிறைய பேங்க்லலாம் சுற்றி பார்த்தேன், பட் லோன் கிடைக்கல. ஆனால் இன்றைக்கி நீங்கள் கவனிச்சிங்களானாக்கா ஒரு மிஸ்கால் கொடுத்தா போதும், எத்தனை லட்சம் நாள் லோன் கொடுக்குறான். பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. எந்த டாக்குமெண்ட்டும் தேவையில்லை, எனக்கு லோன் கொடுத்துட்றேன், உனக்கு நான் தூக்கு மாட்டுறேன் அப்படின்னு. இன்றைக்கி தூக்கு மாட்டுற லோன் அப்ளிகேஷன் என்றாலே ஒரு தூக்குக்கு ரெடியாயிருங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இன்றைக்கி எக்கச்சக்கமாக லோன் வாங்கி கட்டாமல். நான் ஒரு அட்வொகேட்டை கேட்டேன், இப்படி எக்கச்சக்கமான லோன் கொடுத்துனுக்குறானே, என்ன தான் போக போகுது உலகம் அப்படின்னா, அவன் சொன்னான், லோன் கொடுக்குறது ஒரு தூக்கு மாற்றத்தான்பா. கண்டிப்பாக ஆசைப்பட்டு இன்றைக்கி அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், லோனுக்கு இதில் வாங்கிடலாம் அப்படின்னு வாங்கி போட்டு இன்றைக்கி நிறைய பேர் கட்ட முடியாமல் செத்துனுக்கிறாங்க. கட்ட முடியாமல் இன்றைக்கி ஒரு வேளை கட்ட முடியாமல் நிறுத்துட்டுக்கிறாங்க ஒரு சிலர். ஆனால் எல்லாத்தையும் பிடுங்கி ஆகிறானா, கண்டிப்பாக எல்லாத்தையும் பிடுங்கி ஆகிறான். அன்றைக்கி தெருவில் நிற்கிற ஒரு சூழ்நிலைகள் வரப்போகிறது. ஏன்னா இதெல்லாம் கடைசி நாளில் நடக்க போகிறது. இது கூட ஒரு பிசாசின் அன்பு தான். கவனிங்க, இது கூட ஒரு பிசாசு அன்பு தான். நீங்கள் லோன் போட்டு எதையோ கட்ட வேண்டாம், லோன் போட்டு எதையும் வாங்க வேண்டாம். லோன் போட்டு அதை கட்ட முடிந்தால்தான் நீங்கள் லோன் வாங்க வேண்டும். இன்றைக்கி நிறைய பேர் கடன் வாங்கிறது ரொம்ப ஈஸி, அதை திருப்பி கொடுக்காமல் உக்காந்துட்டு இருக்காங்க. ஒரு சில சோம்பேறிகளாக வீட்டில் உக்காந்துக்கிறாங்க, ஒரு சில வேஸ்ட் ஃபெல்லோங்களாக உக்காந்துக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஃபெல்லோஸ் வாங்கவே கூடாது. ஹல்லேலூயா சொல்லுங்கள். உங்களால் முடிஞ்சாதான், எல்லாம் முடிஞ்சாதான். அது கூட பெரிய பெரிய லோன்ஸ் எல்லாம் இன்றைக்கி வாங்கி போட்டு இன்றைக்கி நிறைய பேர் நினச்சினுக்கிறாங்க, லோனுக்காரன் ஒன்றுமே என்ன பண்ணல,
ஆமாம், ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சின்னு உக்காந்துக்கிறாங்க. ஆனால் நான் ஒரு அட்வொகேட்டுக்கிட்ட கேட்டேன், அவன் அத்தனையிலும் சைன் பண்ணானா டாக்குமெண்ட்டில். அந்த டாக்குமெண்ட்லலாம் பர்டிகுலராக இருக்கும், அவன் கட்ட முடியலன்னா என்ன பண்ணணுன்றதோ அதுலேயும் இருக்குமா. ஆனால் ஒருவனும் அதை படிக்க முடியாது, ஒருவனும் படிச்சிருக்க மாட்டான். அத்தனையும் எவிடன்ஸோட அதை எல்லாமே பண்ணியிருக்கிறாங்களாம். பிரியமானவங்களே, இன்றைக்கி மனுஷன் என்ன பண்ணிட்டான்னா, ஆசைகள் அதிகமாய் தூண்டுகிறதை ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைக்கி அவங்க அதை பண்ணுறாங்க, இவங்க இதை பண்ணுறாங்க, அதை வாங்கலாம், இதை வாங்கலாம். இதுவும் பிசாசு பயன்படுத்துகிற ஒரு அம்பு தான். பிரியமானவர்களை, இந்த மைண்டை கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு இருக்கிறதுலையே சாப்பிடுங்க, உங்களுக்கு இருக்கிறதுலையே போட்டுக்காங்க, உங்களுக்கு இருக்கிறதுலையே பண்ணுங்க. ஆமாம், உங்களால் முடியாததுக்கு நீங்கள் ஏறி போகாதீங்க. ஒருவேளை கர்த்தர் உங்களை கொடுத்தாரனா, கர்த்தர் உங்களை நடத்த சொன்னாரனா, நீங்கள் நிச்சயமாய் நடத்துங்க. கர்த்தர் நடத்த சொன்னதை கர்த்தர் நடத்தி கொடுப்பார். ஆனால் மனுஷன் சொல்கிறத நம்பி, உலகம் சொல்கிறத நம்பி நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அங்கே கடன் வாங்கிறது, இங்கே கடன் வாங்கிறது, நம்ம சம்பாதிக்கிறத காட்டிலும் அதிகமாக செலவுகளை பண்ணுறது ஒன்றும் இல்லைங்க. கவனிங்க, இதெல்லாம் பிசாசு பயன்படுத்துகிற ஒரு அன்பு. இதை நீங்கள் இதை விசுவாசத்தில் மட்டும்தான், விசுவாசம் என கேடகத்தில் மட்டும்தான் நீங்கள் அதை டிபெண்ட்ஸ் பண்ண முடியும். ரெண்டாவது அம்பு இது. மூன்றாவது அம்பு என்ன தெரியுமா பிரியமானவர்களே? பாவம் என்ற ஒரு அம்பை பிசாசு பயன்படுத்துவான். ஒரு நல்ல ஃபேமிலிஸு நல்லா போயிட்டுருக்கோம். இன்றைக்கி கவனிங்க, இன்றைக்கி எந்த நியூஸில் பார்த்தாலும், எந்த ஒரு யூடியூப்பில் பார்த்தாலும் என்ன தான் போயிட்டுருக்கிறது அப்படின்னு சொன்னால், கணவனை கொன்ற மனைவி அப்படின்ட்டு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்களா? நீங்கள்லாம் பார்த்தீங்களா? கணவனை கொன்ற மனைவி. இதுக்கு முன்ன காலத்துலலாம் மனைவியை கொன்ற கணவன் அப்படின்னு இருந்துச்சு. இப்போது கணவனை கொன்ற மனைவிகள் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொண்டிருக்கு. பார்த்தீங்களா நீங்கள்? ஆமாம், என்ன எதுக்கு அப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி நிறைய பெண்மணிகள் உலகத்தை சுட்டி பார்க்க ஆரம்பித்தார்கள். தோத்திரம், ஹல்லேலூயா. இப்போ ஒரு ஃப்ரீ பஸ்ஸும் கூட கவர்மெண்ட் விட்டுருக்கிறது. ஆமாம், அந்த ஃப்ரீ பஸ்னால் ஒரு பெண்மணி மாத்திரை வாங்கிறதுக்கு மதனப்பள்ளிலேருந்து பீலருக்கு வந்துக்குதான். தோத்திரம், ஹல்லேலூயா. எதுக்கு அப்படின்னாக்கா, மாத்திரை. ஏம்மா அவ்வளோ தொலைவு போய்க்கிறேன் அப்படின்னா, ஃப்ரீ பஸ் தானே, எத்தனை முறைனா சுற்றலாம், அதனால் போய்க்கிறேன் அப்படின்ட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி ரொம்ப ஈஸி தான். ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போட்டுச்சேன்னா பஸ் ஃபேர் இல்லைன்னா கூட ஏறி போயிடும். இப்போது தோத்திரம். இதுக்கு முன்னே பஸ் ஃபேருக்கு ஏங்கணும், ஐயோ பஸ் ஃபேர் கூட இல்லையே போகிறதுக்கு அப்படின்னு இருப்பாங்க. இப்போ பஸ் ஃபேர் கூட என்ன இல்லை. ஸ்தோத்திரம். பெண்மணிகளுக்கு பாருங்கள் எவ்வளோ லகுவான காரியங்கள் எல்லாம் நடக்கிறதோ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், வீட்டில் இருக்கிற பெண்மணிகளெல்லாம் ஒரு காலத்தில் வீட்டில் இருந்தாங்க, ஒன்றுமே தெரியாமல் இருந்துச்சு பாவம். இன்றைக்கி எல்லோரும் வெளியே வந்தாங்க. வெளியே உலகத்தில் வந்து ஞானம் சம்பாதிச்சு ஃபேமிலிக்காக, குடும்பத்துக்காக எதனா ஒன்று பண்ணால் ஓகே, குட், சூப்பர், வெரி குட். பட் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, ஒன்றுமே இல்லாதவங்க, வீட்டிலேயே மூலையில் இருந்தவங்க, இன்றைக்கி வெளியே உலகத்தை பார்க்கலாம் கட்டிக்கும். எல்லோரும் இல்லை, எல்லா பெண்களும் சொல்லலை, ஒரு சிலர். ஆமாம், நல்ல நல்ல பெண்கள் இருக்கிறாங்க. வெளியே போனாலும், அவர்கள் வெளியே உலகம் தெரிஞ்சாலும், தேவ பக்தி உள்ள பெண்கள் இருக்கிறாங்க, தேவ சித்தத்தை செய்கிறவர்கள் இருக்கிறாங்க. அவங்க எங்கே போனாலும் தேவ பக்தி உள்ள பெண்களும் இருக்கிறார்கள். நான் எல்லாரையும் சொல்லலை, தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஹல்லேலூயா சொல்ல மாட்டிங்களா? வேறு சில பெண்கள் அப்படின்னு என்ன சொல்கிறேன்னா, இதில் வந்து ஒரு கெபியில் போட்டிருந்த சிங்கத்தை வெளியே விட்டா எப்படி இருக்கும், அப்படி உள்ளேயே அடக்கி வச்சிருந்த பெண்மணிகள் எப்போ இன்றைக்கி வெளியே வர ஆரம்பித்தாங்களோ, மொபைல் ஃபோன் அதிகமாக பயன்படுத்த ஆரம்பித்தாங்களோ தான் பிரச்சனை. இன்றைக்கி பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ரீசெண்டாக ஒரு சம்பவத்தை நான் படித்தேன். கவனிங்க, ஒரு பெண்மணி நல்லா படித்து பட்டதாரி ஆகி திருமணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹஸ்பண்டு, பிள்ளைகள், குடும்பங்கள் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குது, சூப்பராக அந்த ஃபேமிலி. ஆனால் ஒரு நாள் திடீர்னு சொல்லி அவங்களுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ், அப்படின்னு லேடிஸ் தான், ஜென்ஸ் இல்லை, பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அந்த அவங்களுடைய கிளாஸ்மேட் படித்தவர்கள், நம்ம எல்லாம் இன்டர்மீடியட் கிளாஸ்மேட்டு, கெட் டுகெதர் வச்சுருக்குறோம், நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்ட்டு கெட் டுகெதர் ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. அப்படின்னா அவங்க அந்த பேட்சில், அந்த இயரில், அந்த கிளாஸ்மேட்டில் படித்தவங்க எல்லாருமே, ஜென்ஸும் லேடிஸும் கெட் டுகெதர் ஃபங்க்ஷன் ஒரு ஹோட்டலில், ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் வச்சுருக்காங்க. இந்த கெட் டுகெதர் ஃபங்க்ஷனுக்கு இந்த அம்மா போச்சுங்க. சோத்திரம், ஹல்லேலூயா. கெட் டுகெதர் போயிட்டு கெட் டுகெதர் பார்த்துன்னு வந்துடாமல் என்ன பண்ணுச்சுன்னா, அந்த இன்டர்மீடியட்டில் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தான். தோத்திரம், ஹல்லேலூயா. அதெல்லாம் பழசி போச்சு, விட்டுருக்கலாம். இப்போது அந்த கெட் டுகெதரில்
ஆமாம், அப்போ இருந்த பாய் ஃப்ரெண்டு வந்தார், இந்த அம்மா பார்த்தாரு, இந்த அம்மா அவரை பார்த்தாரு, 2 பேரும் பார்த்துனே இருந்தாங்க. பேச தொடங்கினாங்க. பேசி தொடங்கி அவளாவோடு விட்டுருந்தா போயிருந்துக்கோம். ஆமாம், பழைய ஃப்ரெண்டு, பழைய கிளாஸ்மேட்டு கெட் டுகெதரில் திருப்பி கெட் டுகெதர் ஆகினார். கேதர் ஆகினார். கேதர் மீன்ஸ் என்ன தெரியுமா? ஒன்று கலந்துறது தான் கேதர். கெட் டுகெதர் ஒன்றும் இல்லை. ஆமாம், கலக்கிறது தான் கேதர். ஆமாம், இப்போ கலந்தது கெட் டுகெதர், ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. பழைய பாவம் மீண்டும் தோண்ட ஆரம்பித்தது. இதுதான் பிசாசு அம்பு. என்ன பண்ணுச்சு? இந்த அம்மா அப்போ ஒரு மாதிரி இருந்திருப்பா, இப்போ ஒரு மாதிரி இருந்திருப்பார். அந்த ஐயா கூட அப்போ ஒரு மாதிரி இருந்திருப்பான், இப்போ ஒரு மாதிரி இருந்திருப்பான். ஆமாம், வாட்ட சாட்டமாக பார்க்குறதுக்குள்ளே 2 பேருக்குள்ளே மீண்டும் பழைய அன்பு ஆரம்பிக்க விட்டது. கவனிங்க. ஆமாம் பிரியமானவங்களே, என்ன நடந்தது? மெசேஜில் பண்ண, வாட்ஸ்அப்பில் பேசிக்கொள்ள, அப்படியே கால் பேசிக்கொள்ள, அப்படியே நடந்து என்ன ஆச்சுன்னா, உச்சகட்டமான நிலைமைக்குள்ளே வந்து விட்டு, கட்டிக்கினா ஹஸ்பண்டை விட்டு பிள்ளைங்களை விட்டு ஆமாம் அவனோட போகும்படி பிளான் பண்ணி, கடைசியில் ஹஸ்பண்டையே கொலை செய்து பிள்ளைகளெல்லாம் அனாதைகளாய் மாற்றி விட்டு அவன் பின்னாடி போய்விட்டது. எவ்வளோ கோரமான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறதோ பாருங்கள். இதெல்லாம் பிசாசு பயன்படுத்துகிற அம்புகள் அல்லவா? கவனிங்க சகோதரிகளே, கவனிங்க சகோதரர்களே. ஒரு சில சகோதரர்களும் கூட ஆமாம், எவ்வளோ லிமிட் இருக்கணுமோ அங்கே அவ்வளோ லிமிட் இருக்கணும். நீங்கள் பேசுகிறதில், ஃபோன் பண்ணுகிறதில், பெண்களோடு, அதுக்கு தான் சொல்கிறேன், அதிகபட்சம் பெண்கள் ஆண்களோட மெசேஜ் பண்ணுறதோ, டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுறதோ, பேசுகிறதோ இருக்கக்கூடாது என்று நான் சொல்லுகிறேன். ஒருவேளை அப்படி நீங்கள் அவசியம் என்று சொன்னால், உங்கள் ஹஸ்பண்ட் மூலமாய் நீங்கள் பேசினால் அது நல்லா இருக்கும் என்று நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இன்றைக்கி என்ன நடக்கிறது? இதெல்லாம் அம்பு அல்லவா? இது எல்லாமே இன்றைக்கு ஜெயிக்காமல் எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு நாறிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் படிக்கிற வாலிப பெண்களுக்கு இந்த ஆசைகளை ஊட்டுகிறது யார்? பிசாசு தானே. படிக்க வேண்டியது, காலேஜுக்கு ஃபீஸ் கட்டி, அவங்களுக்கு யூனிஃபார்ம் எடுத்து கொடுத்து, காலையில் ஏஞ்சி அம்மா கேரி பண்ணி, அவர்களுக்கு எல்லாமே பண்ணி, அவங்க படிக்கணும், படித்து ஒரு நல்ல வேலைக்கு போகணும், அவங்க நல்ல ஒரு ஜாப் பண்ணணும், அவங்க குடும்பத்தை அவங்க செட்டில் பண்ணிக்கணும், அவங்க நல்ல உயர்ந்த நிலைமையில் வரணும் அப்படின்ட்டு அவங்களுக்காக எத்தனை பிரயாசங்கள் இருக்கிறது. அம்மா பிரயாசம், அப்பா பிரயாசம், நல்ல அவங்கள எவ்வளோ பாதுகாப்பு, எவ்வளோ பத்திரம், அவங்கள எவ்வளோ கண்காணிக்கிறது, அத்தனையும் அந்த பேரில் காலேஜுக்கு போயிட்டு இன்றைக்கி எத்தனையோ காலேஜ் பெண்கள், காலேஜ் ஆண்கள் காலேஜுக்கு போகாமல் அங்கங்கே ஐஸ்கிரீம் பார்லர்லையும், அங்கே சினிமா தியேட்டர்லையும், அங்கே பார்க்லையும், அங்கே சுற்றுறதையும், பாய் ஃப்ரெண்டு கூட கலந்து ரூம்களில் போகிறதும் இன்றைக்கி வருஷ்டாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. காரணம் என்ன பிரியமானவர்களே? ஒரு வேளை ஏசப்பா கிட்ட வராதவர்கள், உலகத்தில் இருக்கிறவர்கள் அப்படி இருக்கலாம் என்னவோ, ஆனால் தேவ வேதத்தை எடுத்தவர்கள், சபைக்கு வருகிறவர்கள் தேவ பயமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீ காலேஜுக்கு போனாலும் அந்த பயம் இருக்கணும், வேலை செஞ்சாலும் அந்த பயம் இருக்கணும், நீங்கள் வீட்டை விட்டு வெளியே புறப்பட்டால் அந்த பயம் இருக்கணும். இன்னைக்கு அந்த பயம் இல்லை. இன்றைக்கு இது பிசாசு பயன்படுத்துகிற அம்பு அல்லவா? இந்த பிசாசின் அன்பை இன்றைக்கு நிறைய மக்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? அம்பு அவர்களை அட்டாக் பண்ணுற அளவுக்கு இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த அம்பை நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட பாவ பழக்கங்கள், பாவ ஃப்ரெண்ட்ஸு, பாவ தொடர்புகள், பாவ உணர்ச்சிகள், அநேக விதமான மாம்ச இச்சைகள் நீ உனக்குள்ளே வராமல் அதை நீ தடுக்க முடியுமா? அதை எதிர்க்க முடியுமா? அதிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள முடியும் என்று சொன்னால் உனக்கு தேவைப்பட்டது ஒன்று தான். அதுதான் விசுவாச கேடகம். சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்னது? சொல்லுங்க, என்னது? விசுவாச கேடகம். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அந்த விசுவாச கேடகத்தை வச்சு நீங்க சொல்லணும், இந்த சரீரம் என்னுடையது அல்ல. சொல்லுங்க, இந்த சரீரம் என்னுடையது அல்ல. இந்த சரீரம் யாருது அப்போ? ஹல்லேலூயா. அப்படிங்களா? இந்த சரீரம் யாருது? உண்மையா சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. இந்த சரீரம் உந்துன்னு எத்தனை முறை சொல்லலை? நீ சொன்னீங்களா இல்லையா? சோத்திரம். ஹல்லேலூயா. யான் சரீரம் எவ்வளோ அழகாகுது பார்த்தியா? யான் சரீரம் எவ்வளோ சூப்பராகுது பார்த்தியா? ஆமாம், பெருமை பாராட்டினியே. ஆனால் இந்த சரீரம் உன்னுடையது அல்ல. இந்த சரீரம் தேவனால் உருவாக்கப்பட்டது. எதுக்கு தெரியுமா? பாவம் வாசம் பண்ணுறதுக்கு இல்லை.
பிசாசு வாசம் பண்ணுறதுக்கு இல்லை, உலகத்தில் இருக்கிற சாக்கடெல்லாம் நமக்குள்ளே வாசம் பண்ணுறதுக்கு இல்லை. இந்த சரீரத்தில் தேவன் வாசம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. தேவன் இந்த சரீரத்தில் வாசம் பண்ணணும்னு தான் இந்த சரீரத்தை கர்த்தர் உண்டாக்கினாரு. அதை அறிஞ்சு உங்ககிட்ட இந்த மாதிரி எண்ணங்கள், இந்த மாதிரி அநேக காரியங்கள் வரைகின்ற போது நீங்கள் விசுவாச கேடகத்தை வைத்திருக்கிறவர்கள் சொல்வீங்க, இந்த சரீரம் என் தேவன் வாசம் பண்ணுகிற சரீரம். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களோ? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் அந்த வசனத்தை நாம் பார்க்கின்றோம். 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும். யாரால? இந்த வார்த்தை எல்லாம் சொல்லுங்க. தேவனாலே பெற்றும். சொல்லுங்க, இந்த வார்த்தை எல்லாம் சொல்லுங்க. என்னத்த? சரீரத்தை எல்லாம் கை தூக்காமீங்க. நம்ம எல்லாம் சரீரம், இந்த சரீரம், இந்த பாடி ஒருவேளை அப்பா அம்மானால வந்திருந்தாலும் அம்மாக்குள்ளே உருவாக்குனது யார் தான்? தேவன். அப்போ இந்த தேவனாலே பெற்று வாசிங்க. உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறிவீர்களா? அறிஞ்சிங்களா? தோத்திரம். கருப்பாகிறீங்களோ, ஒயிட் ஆகிறீங்களோ, ஹைட் ஆகிறீங்களோ, குள்ளமாகிறீங்களோ, குட்டாகிறீங்களோ, ஒல்லியாகிறீங்களோ, ரொம்ப பெருசாகிறீங்களோ, மெலிசாகிறீங்களோ, தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த எல்லாத்தையும் படைத்தது யார் தான்? சொல்லுங்கம்மா. இந்த சரீரத்தை படைத்தது, இந்த சரீரத்தை உண்டாக்கினது தேவாதி தேவன் உண்டாக்கினார். எதுக்கு? யார் வாசம் பண்ணுறதுக்கு உண்டாக்கினார்? யார் தங்கிறதுக்காக உண்டாக்கினார்? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணும்படி. ஆனால் உங்களுக்குள்ளே யார் இருக்கிறாங்க? அவர் இருக்கிறாரா? வேறொருத்தன் இருக்கிறானா? வேறொருத்தி இருக்குதா? வேறொரு ஆவி இருக்குதா? வேறொரு உலகம் இருக்குதா? என்ன இருக்குது உங்கள் உள்ளத்தில்? என்ன இருக்குது உங்கள் வாழ்க்கையில்? உங்களுடைய ஸ்பிரிட்டில் யார் இருக்கிறாங்க? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? உங்கள் ஆவியோடு சேர்ந்து இருக்கிறாரா? இல்லை உலகம் இருக்கிறதா? பிரியமானவர்களே, இன்னைக்கு கவனிங்க. இந்த சரீரத்தில் நீங்கள் அனுமதி கொடுத்தாதான் எல்லாமே வரும். வருமா இல்லையா? சோத்திரம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. உங்கள் அனுமதி இல்லாமல் எவனுமே உன்னை தொட முடியாது. பிரதர்ஸ், உங்கள் அனுமதி இல்லாமல் யாருமே உங்களை என்ன பண்ண முடியாது. அப்படி தானே? கரெக்டாக? என் அனுமதி இல்லாமல் தொடுறாங்க, அதெல்லாம் கதை. உங்கள் அனுமதி இல்லாமல், உங்கள் பர்மிஷன் இல்லாமல் யாருமே தொட முடியாது. ஆமென். அதுக்கு மிஞ்சி பேசுகிறாங்க பார்த்தீங்க, அதெல்லாம் பொய், அப்பட்டமான பொய். சோத்திரம். ஹல்லேலூயா. கவனிங்க பிரியமானவங்களே, இந்த சரீரம் நீங்கள் அறியணும், இது தேவனால் உண்டாக்கப்பட்ட சரீரம். இது தேவனுடைய சரீரம். இந்த சரீரத்துக்குள்ளே யார் வாசம் பண்ணுறதுக்காக உண்டாக்கினாராம்? ஆவியானவர் வாசம் பண்ணுறதுக்காக. இப்போ இந்த ஆவியானவர் எப்போ வாசம் பண்ணுவாருன்னா, நீ விசுவாசம் உள்ளவர்களாக இருந்து, பக்தி உள்ளவர்களாக இருந்து, தேவ வழியில் நடக்கும்போது, இந்த மாம்சத்தை எங்கே நாங்கள் விட்டுறாமல், இந்த மாம்ச ஆசைகளுக்கு போகாமல் நம்மளை செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு, இந்த சரீரம் ஒரு குடிக்கிறவனுக்கு ஞாபகம் வரணும், ஐயோ இது தேவனுடைய சரீரம், இந்த சரீரத்தை குடித்து நான் அழித்துனுக்கிறேன், ஐயோ இது தேவனுடைய சரீரம், இது தேவனால் எனக்கு கொடுக்கப்பட்டது இந்த பூமியில் வாழ்வதற்காக. இந்த சரீரத்தில் நான் இச்சைகளை பார்த்து வேசிதனம் பண்ணி விபச்சாரம் பண்ணி இந்த சரீரத்தை எங்கே நான் விட்டுட்டேனா எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் போயிடுவார். அப்போ தான் பிசாசே வருது, அப்போ தான் பொல்லாத சிந்தைகள், பொல்லாத கிரிகள் உள்ளே வர்றது. அப்போது இந்த சரீரம் ஒவ்வொரு மனுஷனுக்கு புரியணும். தெரியலுங்க நிறைய பேருக்கு, மனுஷனை தேவன் ஏன் உண்டாக்கினார், எதுக்காக உண்டாக்கினார், என்ன செய்ய உண்டாக்கினார் தெரியாமையே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் பிறந்துட்டேன் எப்படின்னா வாழலான்னு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அது தேவ சித்தம் அல்ல, அது உங்கள் சித்தம், அது உங்கள் சொந்த சித்தம். அந்த சொந்த சித்தத்தில் நடக்கிறவன் எவனும் தேவன் இடத்தில் போக முடியாது. தேவன் சித்தத்தை தெரிஞ்சுக்கணும். நான் எதுக்காக உண்டாக்கப்பட்டேன், பர்பஸ் ஆஃப் மேன், எதுக்காக தேவன் உண்டாக்கினார் மனுஷனை, என்ன வேலை செய்கிறதுக்காக உண்டாக்கினார், யாருக்காக உண்டாக்கினார், நம்ம என்ன பண்ணினுக்கிறோம் விளங்காமல். எல்லாம் பைபிள் இருக்குது, அத்தனையும் பைபிள் இருக்குது. அப்படி புரிய அளவிலே பைபிளை படிக்கணும். நீங்கள் மத புத்தகம் போல பைபிளை படித்தா ஒன்றும் புரியாது.
இந்த சரீரம் நீங்கள் தான் கெடுத்து கொண்டிருக்கிறது. தேவன் கெடுக்க மாட்டார், நீங்கள் தான் கெடுத்து கொண்டிருக்கிறீர்கள். பாவம் அநேக தேவனுக்கு இஷ்டமில்லாத காரியம் இதெல்லாம் இந்த சரீரத்தில் வராமல் இருக்கணும்னா, ஆவி ஆத்மாவை நீங்கள் பரிசுத்தமாக பாதுகாத்துக்கணும்னா உனக்கு விசுவாசம் என்ன கேடகம் தேவைப்படுகிறது. சொல்லுங்கள், என்ன கேடகம்? சொல்லுங்கள், என்ன கேடகம்? விசுவாசம் என்னும் கேடகம். எல்லாம் சொல்லுங்கள், விசுவாசம் என்னும் கேடகம் இருக்கணும். இந்த விசுவாசம் என்னும் கேடகம் இருந்துச்சுனாக்கா நீங்கள் சொல்வீங்க, உங்களுக்கு வருகிறதான யோசனை வருது, பாவ யோசனை வராமல் இருக்காது. மனுஷன் மண்ணான மனுஷத்தில் இருக்கிறோம், வரும். வந்த உடனே அப்போது விசுவாசம் உனக்குள்ளே இருந்துச்சுன்னா இப்படி சொல்லுவேன், ஏய் நான் இதை செய்கிறதுக்கு நான் பாத்திரவான் அல்ல, அதை நான் செய்யக்கூடாது, நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு விசுவாசத்தில் பேசுகின்ற போது அது உங்களை விட்டு வெளியே ஓடுகிறது. ஆமென். அல்லது சொல்ல மாட்டீங்களா? விசுவாச வார்த்தையினாலே அவைகளை நீங்கள் ஜெயிக்க முடியும். அப்போ விசுவாச வார்த்தையை சொல்லணும் அப்படின்னா நீ விசுவாசத்தில் இருந்தால் தான் அது நடக்கும். நீ விசுவாசத்தில் இல்லைன்னா பிசாசு உங்களை என்ன பண்ணுவான், அவன் போடுகிற அம்பு உங்களுக்கு பட்டு அவன் அப்படியே விழுந்துருவீங்க. நிறைய பேர் ஒவ்வொன்றுத்தில் ஒருத்தரை பிசாசு தள்ளிடுவான். பிரியமானவர்களை, ஒரு சிலரை டைரெக்டாக பிசாசு அட்டாக் பண்ணுவான், ஒரு சிலர் டைரெக்டாக பிசாசு அட்டாக் பண்ணுவான். பிரியமானவங்களை, அல்லேலூயா. கவனிங்க பிரியமானவங்களை, போன வாரம் நினைக்கிறேன் லாஸ்ட் சண்டே நம்ம தண்டோரப்பள்ளிலேருந்து சின்ன அவங்க வந்தாங்க, அவருக்கு ஹெல்த் ட்ரபிள் அப்படின்ட்டு. நல்லா கவனிங்க. இப்போ எனக்கு கண்ணுக்கு முன்னாடி நடந்த ஒரு காரியம் தான் இது. பாருங்கள், நான் வந்து ஜெபம் பண்ணேன். ஒரு ஆவி அவருக்குள்ளே கிரியை செய்து. கவனிங்க, ஒரு ஸ்பிரிட் அவருக்குள்ளே கிரியை செய்து. நான் சொன்னேன், அன்றைக்கி ராத்திரி அமாவாசை ஜெபம். நான் சொன்னேன், ஆனால் உங்களுக்குள்ளே ஒரு ஆவி கிரியை செய்து, அதான் உங்கள் ஹெல்த் இஷ்யூஸ் பண்ணிருக்கு, நீங்கள் அந்த ராத்திரி வாங்கினா அப்படின்னேன். அவர் வரலைங்க. அவர் வரல. சோத்திரம், ஹல்லேலூயா. சரி, மறுநாள் தம்பிட்டார் அவர். என்ன நான் ராத்திரி வர சொன்னேன், நீங்கள் வரல அப்படின்னா, ஐயோ என்னால் ரொம்ப முடியல, கஷ்டமாக்குது. அதுக்கு தான் நான் வர சொன்னேன், விடுதலை கிடச்சிருக்குமே, ஈஸியாக லகுவா சுகம் கிடச்சிருக்குமே. பாருங்கள், அவருக்குள்ளே அந்த விசுவாசம் என்ன கேடகம் இல்லாதனால பிசாசு அட்டாக்கிங் வந்துச்சு. அட்டாக்கிங் வந்ததுனால அவர் கட்டப்பட்டார். அதனால் விடுதலைக்காக கர்த்தர் சமூகத்தில் வந்திருந்தால் விடுதலை கிடச்சிருக்கும். இப்போ நேற்று பாஸ்டர் சொல்கிறாரு, அவருக்கு கை காலெல்லாம் கொஞ்சம் விழுந்து பேரலைஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா போது ரொம்ப எப்படி இருக்குமா யோசிச்சு பாருங்கள். இப்படி தான் நிறைய மக்கள் அதை என்ன பண்ணுறதில்ல, அசெப்ட் பண்ணுறதுனால எவ்வளோ ஒரு காரியம் போகுது பாருங்கள். ஆமாம், ராயப்பேட்டிலேருந்து கூட ஒரு ஃபேமிலி அப்படி தான், ஒரு ஆவி பிடித்திருந்து ஒரு பையனை கூப்பிட்டு வந்தாங்க. அந்த ஆவி சொல்லிச்சு, இவனை கொன்னே போட்டுறோம், இவனை வாழ வைக்க மாட்டேன் அப்படின்னு. இப்படி அதை சொல்கிறத அவங்க கேட்டோம், அந்த குடும்பம் அசட்டை பண்ணிகிட்டே இருந்தாங்க. தேவ சமூகத்துக்கு வராமல் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதும், அதை பண்ணுறதும், இதை பண்ணுறதும், கடைசியில் மந்திரவாதிகளை தேடி போக ஆரம்பித்தாங்க. அந்த ஆவி அவனை கொன்னே போட்டுச்சு. இப்போது சபை என்ன பண்ணுறது, ஆண்டவர் என்ன பண்ணுறது, பாஸ்டர் என்ன பண்ணுறது? நீங்கள் வராமல் போனால் அவர் என்ன பண்ண முடியும்? அல்லேலூயா. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கி நிறைய அவசரவாதிங்க நிறைய இருக்கிறாங்க. இன்றைக்கி அவசரவாதிங்க அப்படின்னா என்ன, எமர்ஜென்சி கால்ஸு. அவங்களுக்கு எதனா வந்துச்சுன்னா ஏசப்பா பாஸ்டர் எல்லாம் வரும். ஆமாம், நிறைய ஃபோனுங்க பண்ணிப்பாங்க. தோத்துறோம், அல்லேலூயா. இது எமர்ஜென்சி கால் தான் அப்படின்னு எடுக்கிறதே இல்லை நான் இப்போது. அல்லேலூயா சொல்லுங்கள். எடுக்கிறதே இல்லை, எடுக்க மாட்டேன். அல்லேலூயா சொல்ல மாட்டிங்களா? ஏன்னாக்கா நிறைய ப்ரேயர் நடக்குது. திருப்பி என்ன பண்ணுறது, ஐயா எங்கள் வீட்டுக்கு வர்றீங்களா? என்ன சும்மா ஆக்குறாரு பாஸ்டரு, வேலை வெட்டி இல்லாமல் சும்மா ஆக்குறாரு, இவங்களுக்காக வீட்டுக்கு வருவாங்க. சோத்திரம், அல்லேலூயா சொல்லுங்கள். எங்கே வரணுமா? வீட்டுக்கு வரணுமா? பிரியமானவங்களே, யோசிச்சு பாருங்கள். இப்படி கூட்டங்கள் நடக்குது. கூட்டங்களில் வந்து கலந்து கொண்டு, அம்மா எனக்கு ஏசப்பா வேணும், எனக்கு விடுதலை வேணும் அப்படின்றவங்களுக்காக நம்ம பிரயாசப்படலாம். அவங்களுக்கு என்ன இல்லை, உணர்ச்சி இல்லை, உணர்வு இல்லாமல் இருக்கீங்க. இப்போ கூட ஒரு கால் வருது பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள். தோத்திரம், இது கூட எமர்ஜென்சி கால் தான். அல்லேலூயா சொல்லுங்கள். இப்போ ஆராதனை இருக்கிறன்னு தெரியாதா? தோத்திரம், ஆமென், அல்லேலூயா. ஆமாம் பிரியமானவங்களே, நிறைய எமர்ஜென்சி கால். அதனால் நான் பசங்களுக்கு சொல்லிட்டேன், என் பேரை யூடியூப்பில் புக்கில் எங்கேயுமே என் நம்பரையே போடாதீங்கன்னு சொல்லிட்டேன். சோத்திரம், அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களோ? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா இப்படிப்பட்டவர்களுக்கு அங்கே நம்ம போனாலும் என்ன கிடைக்காதுன்னா விடுதலை கிடைக்காதுங்க, கிடைக்காது. ஏன் கிடைக்காது? ஒரு சுகம் வேணுமா, பலவீனமானா எங்கே தூக்கின்னு வர்றான் டாக்டர், எங்கே சொல்கிறானோ சொல்லுங்கம்மா,
தூக்கின்னு வரானா இல்லைங்களா? டாக்டர்கிட்ட போய் 1000 எல்லாம் ஃபீஸை கொடுத்து 1000 ரூபாய்க்கு மாத்திரைங்க வாங்கினு ஐயோ சுகமே இல்லை நோக்கான்றான். இங்கே 1 ரூபாயும் கொடுக்குறதில்ல, மண்ணாங்கட்டியும் கொடுக்குறதில்ல. ஹல்லேலூயா சொல்லுங்கள். டாக்டர் ஃபீஸ் மாதிரி பாஸ்டர் ஃபீஸ் இருக்குதா? அப்பாயின்மெண்ட் ஃபீஸ் தோத்திரம். ஹல்லேலூயா. ஏன்னா அங்கே ஃபீஸ் இருக்குது, அதுக்கு வேல்யூ. இங்கேனா இல்லை. அதுக்கு தான் இன்னைக்கு பார்த்தீங்களா, ஏன்னா இலவசமாக கிடைக்குதானே அசட்டை பண்ணுறது. இவ்வளோ வட்டங்களுக்கு அற்புதம் நடக்காது, விடுதலை கிடைக்காது. பார்த்துட்டேன் நான், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வர்றேன், எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வர்றேன். இப்போ ஃபுல்லாக ஆண்டவர் சொன்னாதான் போகிறத. இப்போ அப்படியே அந்த பக்கத்தில் இருக்கிறவன் செத்தாலும் சாகட்டும், ஆண்டவர் சொல்லனா போகிறதில்லை. சோத்திரம். ஏன்னாக்கா ஆண்டவர் விடுதலை கொடுத்தா தான் அந்த மனுஷன் நான் போனால் கூட விடுதலை பெற்றுக்கொள்ளுவான். ஆண்டவர் விடுதலை கொடுக்கல நான் என்ன பண்ண முடியாதாங்க? சொல்ல மாட்டீங்களே. ஆண்டவர் விடுதலை கொடுக்காம நான் ஜோமான விடுதலை ஆகுமா? சோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமாம், நிறைய பேர் இன்னைக்கு அவசரவாதிகளாக இருக்கிறாங்க. கவனிங்க, இன்னைக்கு எதுக்காக பிசாசு அட்டாக் ஆகுது? மாந்திரிகங்கள் போராட்டங்கள் எதுக்காக? என்ன இல்லை? விசுவாசம். ஆமாம், விசுவாசம் இல்லை. ஏசப்பாவை யூஸ் பண்ணுறாங்க. தமிழில் சொல்லுவாங்க, அவரை வாடின்னு விட்டுறாங்க ஏசப்பா. வில்லேஜ் பாஷையில். ஹல்லேலூயா. ஏசப்பா யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கிறான்? தேவைக்கு வாழ யூஸ் பண்ணுற கடவுளா? அவரால் தான் நாம் பிழைக்கிறோம், அவரால் தான் நாம் வாழ்கிறோம், அவரால் தான் நாம் ஓடுகிறோம், அவரால் தான் நிற்கிறோம். அவருக்கு ஒரு நாளை ஒதுக்கு. என்ன ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், என்ன கல்யாணமான இருக்கட்டும், தேவனுக்கு ஒரு நாளை ஒதுக்கு. சண்டே ஆண்டரை தேடாம அந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் அதை தேடுறவன் மாம்சத்தில் இருக்கிற கிறிஸ்தவன். கிறிஸ்தவர்கள் 2 விதமாக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள், மாம்சத்தின்குரிய கிறிஸ்தவர்கள். இந்த மாம்சத்தின்குரிய கிறிஸ்தவர்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகி போய் நினைப்பாங்க. ஆமாம், கடவுளுக்கு எல்லாம் பயப்படுறது கிடையாது. சூழ்நிலை எப்படி சொல்லுதோ, மனுஷன் எப்படி சொல்றானோ, அவனுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படியெல்லாம் நடப்பான். அவன் தான் மாம்சத்திலே வாழ்கிற கிறிஸ்தவன். இவன் பரலோகத்திற்கு போக முடியாது, இவன் இங்கே கைவிடப்படுவான். ஆவிக்குரிய கிறிஸ்தவன் என்ன பண்ணுவான்னா, என்னவா இருக்கட்டும் கர்த்தருக்கு தான் முதலிடம் கொடுப்பான். மனுஷன் பேச்சு செகண்டு, கர்த்தர் தான் என் முதல். ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்டது அவராலே, எனக்கு என் ஜீவனை கொடுத்தது அவர்தான். அவருக்கு தான் இந்த நிலைமையில் இருக்கிறேன் என்றால் அந்த உணர்வுள்ளவன் தான் ஆவிக்குரியவன். வேதத்தை படிப்பேன், ஜெபிப்பேன், கர்த்தருடைய சமூகத்துக்கு போவேன், கர்த்தர் என்ன பாப்பாரு, என் பிளேஸ பாப்பாரு, அது காலியா இருக்க கூடாது அப்படின்ட்டு ஆவிக்குரியவன். ஆவிக்குரியவன் அவன் எதுவுமே அட்ஜஸ்ட் ஆக மாட்டான். உலகத்தில் ஆண்டருக்கு மட்டும் முதலிடம் கொடுத்து மரியாதை கொடுப்பான். ஆனால் சரீர பிரகாரமாக இருக்கிறவன் மனுஷனை பிரியப்படுத்துவான். மனுஷனை பிரியப்படுத்தினால் உனக்கு என்ன லாபம்? தேவனை பிரியப்படுத்தி நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? கடந்து போலாம் வாங்க. விசுவாச கேடகத்தை நாம் வைத்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசம் இல்லாவிட்டால் நாம் ஒன்றும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க முடியாது. எபிரேயர் 11 அதிகாரம் 6 வசனத்திலே வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. எபிரேயர் 11 அதிகாரம் 6 வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் இருக்கிறார் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இங்கே எத்தனை பேர் தேவன் இருக்கிறார் என்று வருகிறீர்கள்? அந்த உணர்வு இல்லாமல் நீங்கள் வந்தீங்களா, நீங்கள் வரது வேஸ்ட்டு தான். நான் போய்கொண்டிருக்கிறது வெறும் ஆலயத்துக்கல்ல, தேவனை பார்ப்பதற்காய் போய் கொண்டிருக்கிறேன். தேவனை பார்ப்பதற்காய் போய் கொண்டிருக்கிறேன். தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காய் போய் கொண்டிருக்கிறேன். நான் தேவன்கிட்ட கேட்க வேண்டும், பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று போகிறேன். அப்படிப்பட்ட நிலைமையில யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கு விசுவாசம் இருக்கிறது என்று அர்த்தம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே,
நீங்கள் கவனித்து பாருங்கள். இந்த தேவன் இல்லாத விக்கிரக ஆராதனை பண்ணுகிறவர்கள் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவர்களுடைய கடவுளை தரிசனம் பார்க்கறதுக்கு போகிறவங்க போயிட்டு லைனில் கியூவில் நிற்கிறார்கள். பல மணி நேரங்கள் லைனில் நிற்கிறார்கள். ஒரு நாள் கூட இருந்தா, 2 நாள் கூட இருந்தா ஒரு வாட்டி கவனிங்க. அவர்களுடைய கை நிறையாக காணிக்கைகளையும் வெள்ளி பொண்ணு ஆயிரங்களை என்ன பண்ணுறாங்கன்னா, பேசாதவைகளுக்கு, பார்க்காதவைகளுக்கு, ஆமாம் உனக்கு ஒன்றையுமே போதிக்காதவைகளுக்கு லைனில் நின்று பல ஆயிரங்களை கொண்டு போய் அங்கே கொட்டி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்தீங்களா, அந்த கடவுளை அந்த பூஜாரி சும்மா அப்படி காட்டுவான், அப்படி எக்கி பார்ப்பாங்க. வா, கடவுளை தரிசனம் ஆயிட்டாரா, தோத்திரம், ஹல்லேலூயா. பார்த்தீங்களா நீங்கள்? ஒரு 2 நிமிஷம் கூட இருக்காது, அப்படி எக்கி பார்ப்பாரு அந்த சிலையை, அப்படி காட்டுவார். அப்படி காட்டினா கொஞ்சம் பாரு, இப்படி பாரு, பார்த்துட்டேன் அவ்வளோதான். இந்த மாதிரி பண்ணின்னு வரத்துக்கு எத்தனை பணம், எத்தனை நேரம் செலவு. சோத்திரம், ஹல்லேலூயா, ஆமென். அப்படிப்பட்ட தேவன் அல்ல இங்கே இருக்கிறவர். பேசுகிற தேவன், உன்னை உணர்த்துகிற தேவன், உன் வாழ்க்கையை உருவாக்குற தேவன், உன்னை மாற்றுகிற தேவன். இத்தனை நேரம் அமர்ந்து ஆமாம், அது ரொம்ப ஈஸியாக போய் பார்த்துட்டு தரிசனம் ஆச்சுங்களா, தோத்திரம், ஹல்லேலூயா. என்ன ஆச்சுங்களா? கவனிங்க, அது பார்க்கல, அது பேசலை, அது போதிக்கலை, எதுவுமே ஒரு கான்டாக்டே கிடையாது. சரி, அதுக்கு பதிலாக அந்த ஐவோ இருக்கிறான், அந்த ஐவோரான எதனா ஜனங்களுக்கு சொல்கிறானா? ஒருவேளை அப்படி சொன்னால் கூட அவன் படிக்கிற மந்திரம் ஜனங்களுக்கு ஒன்றும் புரியாது. இவங்களே புரியாதனால காதை மூணு வந்துடுறாங்க. சோத்திரம், ஆடா ஏதோ பசிக்கிறான், பசிக்கிட்டோம் அப்படின்ட்டு ஹல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, அவங்க போகிற தரிசனத்தில் என்ன பலன் இருக்கிறது? ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவங்க எப்படி நம்பி போகிறாங்களா? யாரை நம்பி போகிறாங்களா நமக்கு தெரியுது. ஆனால் அவங்க எவ்வளோ நம்பிக்கையோடு நடந்து போகிறாங்க இல்லைங்களா? ஆனால் எப்படி போகிறாங்களா? இங்கே கடவுளுக்கிறாரு, அவரை பார்த்துட்டு வரணும்னு போகிறாங்க. ஆனால் அந்த நம்பிக்கை ஜீவனுள்ள தேவன்கிட்ட வருகிற உங்களுக்கு இருக்குதா? அதான் பைபிள் சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். நீ விசுவாசமாக இருக்கணும், என்ன நடந்தாலும் விசுவாசமாக இருக்கணும். விசுவாசம் என்றால் என்ன தெரியுமா? அப்ரிவேஷன் வாசிங்க, எபிரேயர் 11 அதிகாரம். விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. காணப்படாதவைகளுடைய நிச்சயமாயிருக்கிறது. என்னது விசுவாசம் என்று சொன்னால், ஏதோ ஒன்று இருக்கிறது, அதை நான் பார்த்தேன், பார்த்துவிட்டு அது எனக்கு கிடைக்கிறது என்று சொல்லுகிறது அல்ல விசுவாசம். காணப்படாதவைகளை காண்கின்ற போல நம்புகிறது தான் விசுவாசம். ஒரு சிறிய எக்ஸாம்பிள், ஆபிரகாம் கவனிக்கின்ற போது ஆபிரகாமை ஆண்டவர் கூப்பிட்டார். உன்னை பெரிய ஜாதி ஆக்குறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன் பேரை பெருமைப்படுத்துகிறேன், நான் காண்பிக்கிற தேசத்திற்கு நீ கடந்து வா என்று தேவன் கூப்பிட்டார். கவனிங்க, கூப்பிட்டுகின்ற போது அந்த ஆபிரகாமுக்கு குழந்தையும் இல்லை, அந்த தேச பற்றியும் தெரியாது, அதுக்கு முன்னாடி அவர் பார்த்தது இல்லை, குழந்தையும் இல்லை, எதுவுமே கிடையாது. ஆனால் தேவன் கூப்பிட்டார். அந்த கூப்பிட்ட அந்த வார்த்தையை விசுவாசித்தான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? என்ன பண்ணாரா? இப்போது பார்க்காதவைய ஆமாம் கர்த்தர் சொன்ன மாதிரியே எனக்கு கிடைக்கும், எனக்கு கொடுப்பாரு அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தான். அதையே கனவு கண்டுட்டு இருந்தான். அந்த சொன்னதே ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை எனக்கு செய்வார், ஆண்டவர் செய்வார் அப்படின்னு காத்துருந்தார். 75 போச்சு, 85 போச்சு, 95 போச்சு, நடக்கலை. ஆண்டவர் சொன்னது ஆனாலும் விசுவாசமாக இருக்கிறாரு. 100ஆம் வருஷம் ஆச்சு ஆபிரகாமுக்கு. அப்போ ஆண்டவர் குழந்தை கொடுக்குறாரு. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபத்தில் ஒரு வசனத்தை வாசிங்க. ஆபிரகாமை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கலாம்.
18ஆம் வசனம். உன் சந்ததி உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று. இன்னொருத்தர் கூட வாசிங்க, இந்த அம்மாவே வாசிங்க சிஸ்டர். மைக் உன் சந்ததி. மைக் ஆன் பண்ணுங்கப்பா. என்னப்பா ஒன்று ஆன் பண்ணுறீங்க ஒன்று விட்டுறீங்க, என்னப்பா நீங்கள் தோத்துறோம். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே என்று சொல்லப்பட்டபடியே நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு విశ్వాసితాన్. హల్లెలూయా. అలా పాతీங்களா, నిరీక్షణకు ఆధారం లేనప్పుడు అతడు నిరీక్షణ కలిగి నమ్మెను. పాతீங்களா, తెలుగులో இருக்குதா? ஆண்டவரை வாக்குத்தத்தம் பண்ணும்போது எதுவுமே இல்லை நம்புறதுக்கு, அந்த மாதிரி ஓப் கிடையாது, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சோத்திரம். ஆனாலும் ஆபிரகாம் விசுவாசித்தான், அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தை நமக்குள்ளே தொடங்குகிறவரும் ஆண்டவர் தான், இந்த விசுவாசத்தில் நடத்துகிறவரும் ஆண்டவர் தான், இந்த விசுவாசத்தை முடிக்கிறவரும் ஆண்டவர் தான். அப்போது நீயும் நானும் விசுவாசமாக இருக்கணும், சோர்ந்து போகக்கூடாது எந்த காரியத்துக்கும். கர்த்தர் ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்கிற என் வாழ்க்கையிலே, கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் என்னை உயர்த்துவார், இந்த கஷ்டத்திலேயே என்னை விட்டுற மாட்டார், இந்த பிரச்சனையிலே என்னை விட்டுற மாட்டார், இந்த சூழ்நிலையில் நான் இருக்க போகிறதில்ல, இந்த சூழ்நிலை மாறப்போகிறது, கர்த்தர் என்னை உயர்த்த போகிறார். ஒரு தரிசனத்தோடு அந்த தரிசனத்தை நீங்கள் வைத்து கொண்டு ஜெபிக்க வேண்டும். அந்த தரிசனத்தை நிறைவேறும் அளவும் விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே அது நடக்கும். இந்த விசுவாசம் நமக்கு ஒரு கேடகமாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலே அநேக தரிசனங்களை நிறைவேற்றுகிறது மட்டுமல்ல, இந்த விசுவாசம் நமக்கு ஒரு கேடகமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. 1 பேதுரு 5:9 வாசித்து நான் முடிக்க போகின்றேன். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. ஹல்லேலூயா. விசுவாசத்திலே உறுதியாய் நில்லுங்கள் என்று கர்த்தர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். விசுவாசத்திலே நாம் எப்படி இருக்கணுமா? உறுதியாய் இருக்க வேண்டும். விசுவாசத்திலே தளர்ந்து போகக்கூடாது, பயப்படக்கூடாது. விசுவாசத்திலே நாம் உறுதியாய் நிற்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நீயும் நானும் விசுவாசத்திலே உறுதியாய் நிற்கின்ற போது பாவத்துக்கு விழாமல் இருப்பீங்க. சோர்ந்து போக மாட்டீங்க, பயந்து போக மாட்டீங்க. கர்த்தர் என்னை உயர்த்துவார், கர்த்தர் என்னை உயர்த்துவார். ஒரு தரிசனத்தோடு அப்படி விசுவாச வாழ்க்கையோடு நீங்கள் வாழ்கிறீங்களே, அந்த வாழ்க்கையை கர்த்தர் விரும்புகிறார். விசுவாசம் இல்லாவிட்டால் உங்களுக்கு நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்க முடியாது. நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாக இல்லைன்னா கர்த்தர் உங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டார். கர்த்தருக்கு உன்னை பிரியமாய் மாத்துறதே நீ அவர் மேலே வைக்கிற விசுவாசம். அந்த விசுவாசம் உனக்கு இல்லைன்னா நீ என்ன ஆராதனைக்கு வந்தாலும், நீ என்ன படித்தாலும், நீ என்ன பிரசங்கம் பண்ணாலும், விசுவாசம் இல்லைன்னா வீணு. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார், கர்த்தர் என் குடும்பத்தில் இருக்கிறார், கர்த்தர் என்னை வழி நடத்துகிறார், கர்த்தர் என்னை கைவிடவில்லை, கர்த்தர் என்னை உயர்த்துவார், கர்த்தர் என்னை தாங்குவார், கர்த்தர் அதிசயம் பண்ணுவார். இது வருதா உங்கள் வாழ்க்கையில்? இல்லைனா உங்கள் கஷ்டங்களையே நினச்சி வேதனைப்பட்டு கொண்டிருக்கீங்களா? அப்படி நீங்கள் பட்டிங்களா நீங்கள் எஃபெக்ட் ஆகிடுவீங்க, மைண்ட் எஃபெக்டட் ஆகிடும். உங்கள் உடம்பெல்லாம் சரீரம் எல்லாம் பலவீனம், சுகவீனம், வியாதி, போராட்டம், இன்னொன்று நெருக்கத்தில் போயிடுவீங்க. அதை பார்த்து சொல்லுங்கள். அந்த சூழ்நிலை கர்த்தர் இந்த சூழ்நிலை எனக்கு மாற்றி ஆசீர்வதிக்க போகிறார். விசுவாசத்தில் சொல்லுங்கள். விசுவாசத்தை கண்களால் பாருங்கள். எல்லாம் விசுவாசத்தின் வார்த்தைகளை சொல்லுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்கள் வாழ்க்கையில் செய்வார். இந்த விசுவாசம் என்னப்பட்டது, என்னதான் செய்கிறதுனா நமக்கு வருகிறதான சந்தேகங்களை மாற்றி போடுகிறது விசுவாசம்.
நமக்கு வருகிறதான சந்தேகம், நிறைய அனுமானம்னு சொல்லுவாங்க இல்லையா, அனுமானம் அதெல்லாம் மாற்றி போடும். நமக்கு இருக்கிறதா பயங்களை எடுத்து போடும். நமக்கு குடும்பத்தை பற்றி பயம், சூழ்நிலை பற்றி பயம், இன்னும் எதெல்லாங்குதோ அந்த பயத்தெல்லாம் நமக்குள்ளிருந்து எடுத்து போடுகிறது விசுவாசம். நம்மளை பரிசுத்தத்துக்குள்ளே நடத்துகிறது விசுவாசம். நம்மை ஜெபிக்க வைக்கிறது விசுவாசம். கவனிங்க, நிறைய பேர் ஜெபிக்கவே மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க. காலை ஜெபம் இருக்காது, மாலை ஜெபம் இருக்காது, அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் ப்ரேயரே இருக்காது, ப்ரேயரே பண்ண மாட்டாங்க. காரணம் என்னன்னா அவங்க விசுவாசம் இல்லை. சோத்திரம், அல்லேலூயா. விசுவாசிக்காதவனுக்கு ஜெபம் பண்ண முடியாது, விசுவாசிகளுக்கு ஜெபம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்ல மாட்டிங்களா? ஆமாம், தேவன் இருக்கிறார் என்றும் அவர் இடத்துக்கு வந்து கேட்குறவர்களுக்கு பலனை தருவார் என்றும் விசுவாசிக்க வேண்டும் அல்லவா? அப்போ யார் கேட்பாங்க ஏசப்பா கிட்ட? விசுவாசங்கிறவங்க தான். யார் ஜெபம் பண்ணுவாங்க? விசுவாசங்கிறவங்க தான். விசுவாசம் யாருக்குதோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க? ஜெபம் பண்ணுவாங்க, ஆலயத்துக்கு வருவாங்க. விசுவாசம் என்றது தேவனுக்குரியது, விசுவாசம் என்றது தேவனால் கொடுக்கப்படுகிறது. அது இல்லைன்னா ஆமாம் சர்ச்சுக்கு வர மாட்டான். ஒரு சில பிலீவர்ஸ் பாருங்களா, பெரிய பெரிய கதைங்கள்லாம் பேசி நிற்பான், பைபிளை கட்சி குடிச்சிட்டுன்னுவான், அதான் கஞ்சியை கட்சி குடிக்கிறதுக்கு. ஆமாம், நிறைய பெரிய பெரிய பேசிங்கெல்லாம் உட்காந்து சொல்லி நிற்பான். சர்ச்சுக்கும் போக மாட்டான், எதுவுமே செய்ய மாட்டான், ஆனால் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பில்டப் பண்ணிட்டுருப்பான். விசுவாசம் இல்லாதவன். ஆமாம், நல்லது சொல்லுங்கள். சபைக்கு வராமல் பேசுகிற அத்தனை பேரும் யூஸ்லெஸ், ஒன்றும் கிடையாது. ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஒருவேளை அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நிச்சயமாய் ஆண்டவர் சமூகத்தில் வந்து நிற்பான். ஆமென் சொல்லுங்கள். பிரியமானவர்களே, அப்போ விசுவாசம் என்றது தேவனுக்கு அகைனஸ்டாக இருக்காது, தேவனுக்கு அனுகூலமாய் வாழ்கிறது தான் விசுவாசம். தேவன் எதை பிரியப்பாய் எண்ணுகிறாரோ அதை சந்தோஷமாக செய்யக்கூடியவன் விசுவாசம். அதனால் இதை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். நேரம் ஓடி போனபடினால நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம், கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம், இயேசுவை நோக்கி பார்க்கலாம். இருக்கிற இடங்களில் முடிந்தால் முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். ஆமாம், 2 காரியங்கள் இருக்கிறது. காணிக்கை ஒரு 5 நிமிஷம் சாட்சின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எல்லா கண்களை மூடி ப்ளீஸ் எவ்ரிபடி பவ் ஆன் த காட். ஆமென். பவ் டவுன். எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? ஹalleluya. ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் லுக் அட் டு ஜீசஸ். ப்ரே டு காட். ஹalleluya. சப்மிட் யுவர் லைஃப். இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், எல்லாரும் முழங்கால் படிட்டு கரங்களை உயர்த்தி ஆமாம் உங்கள் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Hallelujah. Don't delay this time. Very useful time for you. Amen. Confess for your life. ஒப்பு கொடுங்க இயேசுவுக்கு உங்கள் வாழ்க்கையை, ஒப்பு கொடுங்க வாழ்க்கையை. Amen. Give me Lord your faithful life. Start in the internal life. என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையிலே விசுவாசத்தை தொடங்கும் ஆண்டவரே, விசுவாசத்தை தொடங்கும் ஆண்டவரே. நல்லது நடக்கும் என்று சொல்லுங்களாம், அற்புதம் நடக்கும் என்று சொல்லுங்களாம், என் கடன் பிரச்சனை என் தேவன் மாற்றுவார் என்று சொல்லுங்களாம். என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் மாறும் என்று சொல்லுங்களாம். என்னுடைய வியாபாரத்தை கர்த்தர் இப்படி ஆசீர்வதிக்க போறாருன்னு விசுவாசத்தில் சொல்லுங்களாம். என் பிள்ளைகளை கர்த்தர் இப்படி உயர்த்த போறாருன்னு சொல்லுங்களாம். நன்மை நடக்க போகிறது என்று சொல்லுங்களாம், அதிசயம் நடக்க போகிறது என்று சொல்லுங்களாம். நமக்கு தடையாய் பண்ணுகிறவன் உலகம், பிசாசு. அதைகளுக்கு நீங்க பயந்தீங்களானா அதுதான் நடக்கும். அதை நீங்க எதிர்த்து சொல்லுங்களா, இந்த வேளையில எதிர்த்து சொல்லுங்களா தாய்மார்களே, தகப்பன்மார்களே. எதிர்த்து சொல்லுங்களா, நன்மை நடக்கும் என்று சொல்லுங்களா, அற்புதம் நடக்கும் என்று சொல்லுங்களா, அதிசயம் நடக்கும் என்று சொல்லுங்களா. என் கர்த்தர் என் கரங்களை உயர்த்துவார் என்று சொல்லுங்களா. மைட்டி காட், இனி பிரச்சனை என் வாழ்க்கையிலே கர்த்தர் மாட்டுவார் இன்றியோடு சொல்லுங்களா. நான் விசுவாசம் என கேடகத்தாலே பிசாசை நொறுக்குவேன். பிசாசு கொடுக்கிற கெட்ட சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். பிசாசு கொடுக்கிறதான பாவ பழக்கங்களுக்கு நான் போக மாட்டேன். பிசாசை எதிர்த்து நிற்பேன், பாவத்தை எதிர்த்து நிற்பேன், பாவத்திலிருந்து தப்பித்து ஓடுவேன். சொல்லுங்களா, சொல்லுங்களா. சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் எந்த மாதிரி சூழ்நிலையில் சோர்ந்து போய் இருக்கலாம். ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் உங்கள் உள்ளம் உடைந்து போய் இருக்கலாம். ஒருவேளை ஃபைனான்சியல் பிரச்சனையில் இருக்கலாம். ஒருவேளை சுகவீனமாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம். அது அத்தனைக்கு காரணம் பிசாசனுடைய போராட்டம். அதை விசுவாசத்திலே சொல்லு. பலவீனமே, கர்த்தர் பலப்படுத்துவார், கர்த்தர் உயர்த்துவார், கர்த்தர் தாங்குவார், கர்த்தர் பலப்படுத்துவார், கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிப்பார்.
நான் வெக்கப்பட மாட்டேன், நான் தலையை குனிய மாட்டேன். ஓ, என் தலையை நிமிர பண்ண போகிற ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், ஆண்டவர் என் குடும்பத்தோடு இருக்கிறார், நான் தனிமையா இல்லை, ஜீசஸ் என்னோடு இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். ஓ ரகமா ஷகலா தோரஹந்த ரகபா. ஓ, எல்லா விசுவாச வார்த்தைகளை பேசுங்க, விசுவாச வார்த்தைகளை பேசுங்க, விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. பிசாசே, ஓ சூழ்நிலைகள் உங்களை விட்டு ஓடும். விசுவாச வார்த்தைகள், விசுவாச வார்த்தைகள், விசுவாச வார்த்தைகள் ஒவ்வொரு வாயிலிருந்து வரட்டும் வெளியே. ஓ ரகமா ஷகலா துரஹந்த ரபா. என் வியாபாரம் பெருகும் என்று சொல்லுங்க. ஓ, இந்த வாரம் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுங்க. என் சூழ்நிலை எல்லாம் மாறும் என்று சொல்லுங்க. ரகமா ஷகலா தினஹந்த ரகனமா. ஆவியானவரே, விசுவாசம் என்ற கேடகத்தை பற்றி எங்களோடு நீங்க பேசினதற்காக ஸ்தோத்திரம். அந்த விசுவாச கேடகம் எடுத்தவர்களாக சபை முழுவதும் எடுத்துக்கொண்டு நிற்கிறார்கள் ஆண்டவரே. ஓ ஓ ரகலமா ஷகலபா. அந்த விசுவாச கேடகத்தால் ஒவ்வொருவரையும் நிரப்பி கொண்டிருக்கிறீர். ஒரு கரங்களிலே அந்த விசுவாச கேடகம் வந்துவிட்டதுக்காய் நன்றி. பிசாசு வெக்கப்பட்டு ஓடுகிறான், சூழ்நிலைகள் வெக்கப்பட்டு ஓடுகிறது. ஓ, எல்லா தடைகள் ஓடுகிறது, அந்தகார வல்லமைகள் அழிக்கப்படுகிறது, சாத்தான் நுகம் நசுக்கப்படுகிறது. நன்றி 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 நன்றி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ணி பலப்படுத்து, அவங்களை திடப்படுத்துங்க. அவங்க குடும்பங்களில் அற்புதங்களை காண பண்ண போறீங்க, நன்மைகளை காண பண்ண போறீங்க. அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் அமர்ந்து கொள்வோம். காணிக்கைக்கு முன்னாக ஒரு 2 சிறு காரியங்களை பார்த்துட்டு நாம